பாயிண்ட் என்னன்னா, அவனை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடுங்கள்ன்ட்டு இந்த விரல் தவிர்த்து நீ அவனை எண்ணெய் கொப்பரையில் போடுங்கள். நான் என்ன விஷயம்ட்டு அவன் கேட்டிருக்கான். நீ வாழ்க்கையில ஒரு நல்லது கூட பண்ணலடா, ஏதோ ஒரு தடவை வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுத்தான், அவனுக்கும் நீ கொடுக்கல, இந்த பாரு அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு கை காமிச்ச. அவன் அந்த வீட்டுக்கு போனா அவனுக்கு சோறு போட்டாங்க, அவன் நல்லா இருந்தான். அந்த ஒரு விரல் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுச்சு, அதனால இந்த ஒரு விரலுக்கு மட்டும் விட்டுடுறோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விரல் காமிச்சதோ அவங்க கிட்ட கேளு அவங்க செய்வாங்கன்னு சொன்ன ஒரு வேலை தான் நான் செஞ்சேன். அதை இவர் வந்து நீ தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பேசலான்னு வந்தாக்கா டாக்டர்ஸ் எல்லாரும் சரிங்களா, நீங்க வந்து முடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க, வாட் மேக்ஸ் யூ சக்சஸ்ஃபுல், எப்படி இருக்கும், படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், சேர்ந்துட்டீங்க எப்படியோ விழுந்து பிறண்டு படிச்சு முடிச்சுட்டு வந்துருவீங்க. வந்து என்ன வாட் ஆர் த திங்ஸ் தட் வில் மேக் யூ சக்சஸ்ஃபுல்லுங்கிறது ஒரு விஷயம், ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ ரமேஷ் சார் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரிக்கா மெடிக்கல் மீட் வச்சுருக்கோம், 13th 14th மே வந்து நீங்கள் வந்துடணும்க்கா. நானும் சரி சார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அக்கா ட்ரை பண்ணுறதெல்லாம் சொல்லக்கூடாதுக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், முதல்ல ஃபஸ்ட்டு நான் அது ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். இந்த மாதிரி சார் கண்டிப்பாக வருவேன் சார், இந்த மாதிரி சொல்கிறேன். ஐ செட் 100% நான் வந்துடுவேன் சார். ஒன்று புரிஞ்சு வருஷம் பூரா சும்மா தான் கிடக்கும். நம்ம ராசி என்னைக்கு நம்ம ஒன்று பிளான் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் அடுத்த விஷயம் நடக்கும். இவர் சொல்லி ஒரு வாரத்தில் என் கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், நேற்று வந்திருந்தாங்க பார்த்துருப்பீங்க, டாக்டர் நிர்மலான்ட்டு, விச் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவர் சொன்னால் நாங்கள் அடிக்கடி கிளம்பி இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ட்ரிப் போவோம், கோயில் போகிறது, ரவுண்ட் அடிக்கிறது, எல்லா வேலையும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்வோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்ன சிவா நீ வந்து 13th or 14th நம்ம திருவண்ணாமலை போகிறோம். சரி இரு, அந்த டேட் ஃபெமிலியராக இருக்குது, இப்போ தான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு மெசேஜ் திருப்பினா அதே 13th 14th மே. அவள் சொன்னதும் இந்த மாதிரி 1.5 மாதத்துக்கு முன்ன நீ வேறு எதுவும் பிளான் வச்சிடாத, அந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்கிறான். என்ன விஷயம் சரி அப்போ தான் சார் கிட்ட இல்லை என்ன விஷயம். அவள் யூஸ்வலாக வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எக்ஸ்டெம்போராக சொல்லுவோம், போகலாம் இங்கே போகலாமா, நான் வாரி நீ ஃப்ரீயாக நான் ஃப்ரீயாக வா போன்னு கிளம்பிடுவோம். இந்த மாதிரி 1 மாதத்துக்கு முன்னெல்லாம் நாங்கள் என்றைக்குமே பிளான் போட்டது கிடையாது. அடுத்த மாதம் கரெக்டாக இந்த வீக்கெண்டுக்கு போனேன், ஏதாவது சித்திரா பௌர்ணமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமா, என்ன விசேஷம் என்னத்துக்கு போகணுன்றேன்னு ஒன்று ஆசைப்பட்டேன். ஸோ அதான் போகலாமா அப்படின்னு கேட்டேன். I couldn't say no to that. She is a very close friend. She has always been there for me. அவள் ஒரு ஆசைப்படுறா, அது 100% பண்ணணுங்கிறது ஒரு இது. இது டு புட் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ், ஷீ லாஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் அபவுட் 4-5 years ago. பொண்ணு ஜார்ஜியாவில் படிக்கிறா, பையன் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தது. ஸோ ஷீ இஸ் ஸ்டேயிங் அலோன். சரியா? ஸோ அவளுக்கு கூட வந்து போகிறதுக்கு இல்லாமல் என்ன வருது. ஆனால் இதுவும் எனக்கு முக்கியம், அதுவும் முக்கியம். என்ன பண்ணலாம், சேட் டவுன் த்ராஷ்ட் அவுட் சார், செஷன் மாற்ற முடியுமா, இப்படி பண்ண முடியுமா, அவள் கூட என்றைக்கு போகலாம், எல்லாம் பிளான் பண்ணிட்டு கிடையாது. வரும் ஃபைனல் செட்டில்மெண்ட் நேற்று வந்தாச்சு, வந்து முடிச்சு இதை முடிச்சு இந்த மாதிரி 2 o'clock கிளம்புறோம் போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் டே போயிட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் காத்தால முந்தின நாள் ஈவினிங் சாமி பார்த்துருவோம், காத்தால எழுந்து விடிகாத்தால கிரிவலம் பண்ணிட்டு வரோம். இவர் அக்கா உங்களுக்கு 10 o'clock செஷன் வந்துடுறீங்க, 10 o'clock இங்கே வரணும்னா அங்கே கிளம்பி ஆகணும். ஸோ நம்ம வந்து இந்த டைமுக்கு கிளம்பி நான் போனாக்கா, ஸோ நைட்டே அவகிட்ட சொன்னாக்கா அவள் பிளான் போட்டால் கிரிவலம் நைட்டே முடிச்சிடும், அவள் சாமி பார்த்துட்டு. ஸோ நேற்று இது முடிச்சுட்டு 9:30 மணிக்கு கிரிவலம் ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சுட்டு 1 மணிக்கு படுத்து தூங்கி காத்தால 5 மணிக்கு எழுந்து முடி 5:30 மணிக்கு எழுந்து கிளம்பி வந்தாச்சு. So the point I'm trying to make here is that the first step one needs to do is to show up. ஒரு விஷயத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னை அழைத்தமைக்கு தெரியுமா. உன்னையும் ஒருத்தவங்க வந்து ஒரு மனப்பூர்வமாக ஒரு ஆசையோட ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்கன்னா நீ பண்ணக்கூடிய ஒரே பெரிய விஷயம்
அந்த இடத்துல வந்து நிற்கிறது. வேற எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம். நீ வந்து உடலாலேயோ பொருளாலேயோ நீ ஒன்றும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 99% of the time it is enough to just show up in that place at the given time. So why should you show up? ஏன் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன பெருசாகிடும்? இப்போ நான் இன்னைக்கு வரலைன்னா ப்ரோக்ராம் கேன்சலாக பண்ணிட்டு போகிறாரு, இல்லை வேறு சீஃப் கெஸ்ட்டை வச்சு உன்னால் ப்ரோக்ராம் நடத்த முடியாதா, இந்த ப்ரோக்ராம் விசேஷமாக நடக்காதா, ஏன் ஒரு தலையில் தான் நடக்குதா இந்த மொத்த இதுவும்? அப்போ ஏன் வரணும், எதுக்கு வரணும்? பிகாஸ் இட் ஷோஸ் தட் யூ கேன். நீ ஒரு விஷயத்தை மரியாதை கொடுக்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த விஷயத்துக்கு நீங்கள் வருவீங்க. இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது, மேலே உட்காந்துருக்கும்போது தான் குவாய்ட்டாக எண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு 6-7 இருக்குது, 10 ரோ, அந்த சைட் 10 ரோ இருக்குது. மிஞ்சி போனால் 130, 140, 140 பேர். அவர் சொல்கிற கணக்கு 220 பேர் ஸ்டூடெண்ட்ஸை நான் படிக்க வைக்கிறேங்கிறாரு. ஆனால் 140 பேர் தான் வந்திருக்காங்க. நான் பேசுறத கேட்கறதுக்குன்னு சொல்லலை. ஒருத்தர் மரியாதை கொடுத்து வாங்கன்னு சொன்னாக்கா வர்றது அழகு. காரணம் என்ன, நம்மள ஒரு மனுஷனை நினைச்சு ஒருத்தங்க இன்வைட் பண்றாங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு வர்றது மரியாதை. ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் சில வரலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு வரணும். சரி, ஏன் வரணும்? வர்றதுனால என்ன ஆக போகுதுன்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு போங்கன்றாங்கல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா போய் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. மெசேஜ் தட்டினா பத்தாதா? உங்கள் லெவல் சொன்னால் ஒரு பர்த்டே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே வருதுன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்களா, மாட்டிங்களா? ஒன்றும் இல்லை, கூட வந்து நிற்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? அதே பர்சன், ஏய் சாரிப்பா டிக்கெட் புக் பண்ணிட்டேன் சினிமாவுக்கு, விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு மெசேஜ், எங்கே இருந்தாலும் வாழ்க, நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சா ஈக்குவலண்ட் ஆகிடுதா? நான் என் மனசால் நான் வந்து அவங்கள ரொம்ப மை விஷஸ் ஆர் ஆல்வேஸ் வித் தட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதும் அங்கே ஆக்சுவலாக வந்து நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. The same thing comes with treating patients. ஒரு ப்ராப்ளம்னு கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கணும். அது கடைசியில் பைசா போகாத விஷயமா இருக்கும். வாந்தி எடுக்கிறாங்க, வலிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிற்கணுங்க. அது வெறும் கேஸ்ட்ரைட்டஸாக இருக்கும், ஏதாவது அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லை நாளைக்கு பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். ரெண்டுத்துல எதுன்றது உனக்கு அது ஃபோனில் கேட்கும்போது தெரியாது. அந்த இடத்துல your presence is required. புரியுதா? ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் பீரியடில் ஹவுஸ் சர்ஜன்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து டியூட்டி பிஜின்னு ஒருத்தங்க போடுவாங்க இல்லையா, டியூட்டி சிஆர்ஆர்ஐ, ரைட்? அட்மிஷன் டே ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அது தவிர்த்து மீதி யூனிட்டில் இருக்கவங்கள ஒரு டியூட்டி பர்சன் இருப்பாங்க. அன்றைக்கி வார்டில் ஒரு வேலையும் இருக்காது, எல்லா பேஷண்ட்டும் ஸ்டேபிளாக தான் இருக்கும். வார்டுக்கு நீ வர்றதே வந்து will be superfluous. நம்ம வரணுன்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் நீ வந்து நிற்கணும். யூ நீட் டு ஷோ அப் இன் த வார்டு. எதுக்குனாக்கா அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தைரியம். ஒரு இடத்துல நீங்கள் போய் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே டாக்டரே கிடையாது. உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் கூப்பிடு, அவங்க வருவாங்க. எந்த தைரியத்தில் போய் நிற்பீங்க அந்த இடத்துல? புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே அட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் இன் எவ்ரி அக்கேஷன். ஹாஃப் த டைம் இட் பி போரிங். வேலை இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது. நம்ம இதுக்கு வந்ததுக்கு அதுக்கு ஒரு நல்லதாக 4 வேலை பண்ணியிருக்கலான்றது தோணும். ஆனால் அந்த இடத்துல நீ வரணும். இட் இஸ் பார்ட் ஆஃப் யோர் ட்ரைனிங் டு பி தேர். முடிச்சப்புறம் ஒரு கிளினிக் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, போய் அதில் சீட்டில் உட்காரணும். பேஷண்ட் வருதோ வரலையோ உட்காரணும். ஏன் உட்காரணும்னாக்கா, இந்த டைம் போனால் அந்த டாக்டர் இருப்பாங்கன்னு நம்பினாதான் பேஷண்ட் வருவான். பேஷண்ட் வரட்டும் நான் போகிறேன் அப்படின்னா வரமாட்டான்.
எஸ்பெஷலி பீடியாட்ரிக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல்டெல்லாம் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் போனேன்னா அந்த டாக்டர் அங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதான், ஒரு எமர்ஜென்சிக்கு நான் போகிற அன்னைக்கு அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த டாக்டர்கிட்டே போவோம். இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். புரியுது? பீயிங் தேர் எவ்ரி டே ஷோஸ் தட் யூ கேன் பி டிபெண்டட் ஆன். ட்ரஸ்ட்வர்திங்கிற வார்த்தை நிறைய தடவை இன்னைக்கு கேட்டீங்க. நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு காட்டணும்னா உங்கள் ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருந்தாகணும். சரியா? சரி, இதெல்லாம் மற்றவங்களுக்கு. எனக்கு பர்சனலாக அதில் என்ன கிடச்சிட போகுது? நான் ஒரு இடத்துக்கு வர்றதுனால நான் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல்ஸ் அப்படின்வாங்கல்ல, எல்லாருக்குமே ஒரு ஷெட்யூல் இருக்கும். வேறு வேலை இல்லைன்னு போது நம்மளோட லைஃப்பை ஒரு மாதிரி பண்ணுவோம். பட் வேறு ஒரு அக்கேஷனுக்கு ஒரு இடத்துக்கு இன்வைட் கிடைக்கும் போதோ ஒரு இதுவோ நமக்கு வர்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. யூ மே மிஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கேதரிங்ல. அங்க இருக்க யாராவது ஒருத்தர் மூலமா உனக்கு ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிறதா இருக்கலாம். அந்த பீயிங் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் எந்த கிடைக்கும்ன்றது தெரியாது. அது ஒவ்வொரு தடவையும் வந்தாதான் டக்குன்னு ஒரு சந்தர்ப்பம்னு கிடைக்கும் போது அதை உன்னால சீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் 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 ஷுவர். இதை நான் 40 தடவை சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இதுல எத்தனை பேர் ஏற்கனவே முடிச்சவங்க? எம்பிபிஎஸ் முடிச்ச பசங்க எத்தனை பேர்? ஒரு 15 இருக்கும். ஸ்டூடெண்டா மற்றவங்களுக்கு சொல்றேன், முடிச்சவங்களுக்கு சொல்லலை. ஏன்னா இது மாதிரி மீதி ஒரு 100 பேர் முடிச்சிருக்காங்க இல்லையா? மீதி 100 பேர் இதுக்கு முன்ன இந்த மாதிரி வந்து உட்கார்ந்தவங்க தான். இன்னைக்கு அவங்கள இங்க காணோம். இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க படிக்கிற காலத்துல. நாளை கழிச்சு இதே மென்டாலிட்டி வரும். நீங்களும் எனக்கு பல வேலைகளுக்கு நடுவுல இது வேறையா அப்படின்றது நினைப்பீங்க. அந்த ஆட்டிடியூட் வரக்கூடாது. இதை ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காகன்னு, இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு உங்களை கூட கலந்துக்க சொல்லலை. உங்களுக்காகவே நடத்தப்படுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட உங்களால் வர முடியாத அளவுக்கு வேலையா இருக்கீங்கன்னாக்கா, that does not bode well for the kind of person you are becoming. Okay, so always show up. Show up not because you feel like it. எனக்கு தோணுது சரி, not because you have the time. நான் ஃப்ரீயாக இருக்கேன், சரி அங்கே இருக்கிறதுக்கு இங்கே சரி சும்மா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற கணக்கு இல்லை. But come because you are committed, because you want the results and because it will be worth it. சரியா? ஸோ என்னைக்கு நம்ம வரமாட்டோம், என்னைக்கு ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டா வரமாட்டோம்னாக்கா, ஒன்று நமக்கு அப்படி தலை போகிற அளவுக்கு வேலை இருந்தால் வரமாட்டோம். இல்லை நம்ம லெவலுக்கு இதெல்லாம் ஓகே இல்லைப்பா, நம்ம இப்போ அங்கே போயிட்டோம், இதெல்லாம் சின்ன விஷயம் தேவையில்லைன்னு நினைக்கும் போது நம்ம வரமாட்டோம். இங்கே ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்ல டாக்டர் ரமேஷ்னு இருக்கார் சேலமில், என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக அப்புறம் கூட்டிகிட்டு வந்தார். அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன விஷயம், சேலமில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கார் ஒரு பிஹெச்சியில். இப்போ ஹீஸ் ட்ரைங் டு பில்ட் அ ஹாஸ்பிட்டல். அவர் சொன்ன ஒரு விஷயம், ஆனால் நான் எங்கள் யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன். யார் கூப்பிட்டாலும்னா எங்கள் கூட இருக்க டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், ஒர்க்கர், ஸ்வீப்பர், யார் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காது குத்து, இதுனாலும் எதுக்குனாலும் நாங்கள் போய் நின்றுடுவேன். எனக்கு இப்போ இன்வைட் பண்ணாங்கன்னா, பத்திரிக்கை வச்சாலும் சரி, வாயில் சொன்னாலும் சரி, அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். இதில் என்ன ஒரு இதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்வீப்பர் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு டாக்டர் வராருனாக்கா அவனுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. ஹீ ஃபீல்ஸ் ஸோ ப்ரவுட். சாரே நம்ம இதுக்கு வந்தாருன்றது அவனுக்கு ஒரு பெருமை, ஒரு பெருமிதம். இதில் டபுள் இது, அவங்க தே ஆர் ஸோ ஹாப்பி. நாளைக்கு நான் எது சொன்னாலும் கேட்பான். எனக்கு கமிட்டடாக அவன் வேலை செய்கிறான். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் அ வண்டர்ஃபுல் டீம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். மேட்டூர் இருக்க பிஹெச்சியில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் என்னென்னமோ சாதிச்சு வச்சிருக்கான். எங்கேயுமே ஒரு கிராண்ட் கிடைக்காத ஒரு இடங்கள்ல
அந்த ஒர்க்கர்ஸ் வச்சு he has developed that government hospital to such an extent. ஏன்னா அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் அத்தனை பேரும் they are loyal to him. ஏன் அவங்க லாயலா இருக்காங்க? அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இவன் கிளம்பி போறான் அவங்க வீட்டுக்கு. வீடு வரைக்கும் போய் கூட உட்காந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வரான். அவன் எந்த கிஃப்டும் எடுத்துட்டு போய் கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஹிஸ் பிரசன்ஸ் மீன்ஸ் அ லாட். ஸோ அந்த ஈகோ பார்க்காம என்னோட லெவல் வேற உன்னோட லெவல் வேறங்கிறது இல்லாமல் போய் நீ அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி இருக்கும்போது when you are humble, when you don't allow your ego to get the better of you, and நீங்கள் கைண்டாக இருக்கும்போது you will go places. This is something I want to warn everybody about. ஏன்னா இது வந்து ஒரு ஃபைனல் ஹவுஸ் சர்ஜன்சி அப்போ செட்டுன்னு ஆயிரும் இந்த ஒரு காட் காம்ப்ளெக்ஸுங்கிறது. இவன் நேற்று பேசினவங்களும் சரி இன்னைக்கு பேசினவங்க சரி, நீங்கள் கடவுளுக்கு கடவுள் மாதிரி, நீங்கள் கடவுளோட தொழிலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களை கடவுள் மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஒரு நல்ல ஆகிட்டா நீங்கள் தான் டாக்டர் கடவுள். எத்தனை பேர் காலில் வந்து விழ வருவாங்க? இட் இஸ் அ வெரி ஹெட்டி ஃபீலிங். நம்ம வந்து என்னமோ நம்ம தான் சாதிச்சிட்டோம், நான் தான் உன் உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்க வர பெருமிதமும் ஒரு கர்வமும் திமிரும் இருக்க. இட் வில் ரிஃப்ளெக்ட். நாளைக்கு அடுத்த பேசணும், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன் கேளு. இது நிறைய தடவை யூ வில் ஹியர் திஸ் லைக். ஆஸ் அ ஹவுஸ் சர்ஜன் டாக்டர் நம்ம வந்து இப்படி பண்ணலாமா அன்பாங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், நான் கடவுள், நீ சாதா மனிதன், நான் சொல்றத நீ கேட்டு நடந்துக்கோ, நடந்தா உனக்கு நல்லது அது அப்படின்னு பாரு. இங்க there is a little story that happened to me which was மூஞ்சல் அரைஞ்ச மாதிரி இருந்த ஒரு நிகழ்வை நான் கண்டிப்பா இங்க பதிவு பண்ணி ஆகணும். எம்சிஹெச் முடிச்சிட்டேன், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஓமாந்தூரார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேசஸ் ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் 6 நாள் சர்ஜரி இருக்கும், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேஷண்ட் காம்போசிட் செக்ஷன் 8 மணி நேரம் சர்ஜரி பண்ணி முடிச்சு எவ்ரிதிங் வெண்ட் ஆன் ஸ்மூத்லி, ரொம்ப நல்லா நடந்துச்சு. முடிச்சு பேஷண்ட் போஸ்ட் ஆப் போய் பார்க்குறேன், அன்னைக்கு ஈவினிங் நல்லா தான் இருக்குது. மிட் நைட் பேஷண்ட் அரெஸ்டட் அண்ட் டெட். ரீசன் ஃபார் டெத் தெரியலை. சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் பெருசாக இல்லை, எல்லாமே இவாலுவேட் பண்ணியிருக்கோம். கார்டியாக் எவாலுவேஷன் பார்த்துருக்கோம், தொராசிக் மெடிசன் பார்த்துருக்கோம், அத்தனையும் பார்த்துருக்கோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. பேஷண்ட் ஃபிட்னஸ் பார்த்துட்டு தான் சர்ஜரிக்கு எடுக்கிறோம். எக்கோ பார்த்துருக்கோம், இசிஜி பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கோம். பண்ணி அந்த பேஷண்ட் வந்து போஸ்ட் ஆப் டெத். ஐ வாஸ் ஸோ அப்செட். பிகினிங் ஆஃப் மை கெரியர், மேபி நான் ஸ்டார்ட் பண்ணி 6-8 மந்த்ஸுக்குள்ள ஐ வாஸ் ஸோ அப்செட். நம்ம தெரியும், பேஷண்ட் அட்டெண்டர் ஒரு 4 நாள் அழுதுட்டு விட்டுருவான், நமக்கு குறையும் என்ன ஆச்சு ஏதாச்சு தூக்கம் வராது. நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணுமோ, நம்ம சைடில் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சதுனால தான் இது. அண்ட் அந்த ஏர்லி ஸ்டேஜ், ஸோ நம்மளோட பெரிய டாக்டர் பண்ணியிருந்தாக்கா அவன் நல்லா இருப்பானோ, நம்ம கற்றுக்குட்டியாக இருந்ததுனால நம்ம எங்கேயாவது தவற விட்டுட்டோமோ, அந்த பேஷண்ட் டெத் ஆகிடுச்சான்னு அப்படி ஒரு அலசல். அடுத்த நாள் போய் எங்கள் சீஃப்கிட்ட பேசுகிறேன், டெத் ஆகிடுச்சுன்னும் போது அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேஸ் ஷீட் எடுத்துகிட்டு வச்சுட்டு அவர் ஓகேன்ட்டார், ஒன்றும் சொல்லலை. அப்புறம் எனக்கு தாங்கலை, சொல்கிறேன் நான், இல்லை சார் இந்த மாதிரி வந்துச்சு, இங்கே இருந்துச்சு, இப்படி நான் போனேன், இப்படி கட் பண்ணேன், இப்படி கிளாம்ப் பண்ணேன், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் சார், அது ஏன் டெத் ஆச்சுன்னு எனக்கு புரியல. The line that he said after that stays with me till this day. ஓ, அப்போ இது வரைக்கும் நல்லான பேஷண்ட்லாம் உங்களால தான் ஆச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 2 seconds I just stood there looking at him. Then it came to me. இது வரைக்கும் நல்லானவங்கன்னா உன்னால ஆகலைன்னா இன்னைக்கு இறந்தவனும் உன்னால ஆகலை. நீ உன் வேலையை செய்யற, அவுட்கம் இஸ் நாட் யோர்ஸ். ஒரே கீதோபதேசம் கேட்ட மாதிரி இருந்துச்சு 2 செகண்டில், புரியுதா? ஸோ அது வரைக்கும் அப்போதான் ரியலைஸ், ஓ இத்தனை நாள் பண்ணது என்னோட திறமைனால தான் காப்பாற்றிட்டு இருந்தேன்றது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்றது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது.
நம்ம விசேஷமாக ஒரு சர்ஜரி பண்ணிட்டாக்கா அன்னைக்கு வர ஒரு ஹாப்பினஸ், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யோர் ஸ்கில். பேஷண்ட் நல்லா ஆகிட்டு போகும்போது நம்ம அதை ஓப்பனாக அந்த மாதிரி சொல்லலைன்னாலும் அது உள் மனசில் அது இருக்குது, நமக்கும் அந்த கர்வம் இருக்குன்றது அன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஸோ இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப் மை செல்ஃப். ஒரு 2 செகண்ட் ஹாப்பி ஆகும்போது ஐ செட், நாட் யூ, திஸ் இஸ் நாட் யூ, யூ டிட் யுவர் ஜாப், தட்ஸ் ஆல் இட் இஸ், இட் இஸ் நத்திங் மோர் தென் தட். சரியா? ஒன்ஸ் யூ get rid of that God, you have that God complex, you're doomed. From there it's nowhere but downhill. நான் பண்ணதுனால என்னால தான் நீ உயிரோட இருக்க அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்கள் மனசில் வர ஆரம்பித்தா அதோட பெரிய அழிவு உங்களுக்கு அன்னையிலேருந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆட்டிடியூட் உனக்கு இல்லை, அந்த காட் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு ஆச்சுனாக்கா அப்போ எல்லாமே எனக்கு தெரியுன்ற ஆட்டிடியூட் இருக்காது. அப்போ இன்னொருத்தவங்க ஏதாவது ஒன்று கேட்கும்போது அது ஓப்பனாக கேட்குற ஒரு தன்மை வரும். நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்பாங்க. இதுக்கு இந்த கேரளாவில் எனக்கு ஆஸ் அன் ஆங்காலஜிஸ்ட் எனக்கு ஸ்டாண்டர்டாக கேட்குற கேள்வி, கேரளாவில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் போய் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். கேரளாவில் பச்சளை மருந்து கொடுக்குறாங்க, சரியாகுதுன்றாங்களே டாக்டர், நாங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது. பாயிண்ட் இஸ், யூ கேனாட் ஆஃப் ஹேண்ட் சே எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா இப்போ நமக்கு கரண்ட்டாக இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே they are derived from plants தான். பிளான்ட்ஸில் இருக்க அந்த ஆக்டிவ் பிரின்சிபலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். there is probably something in that thing which is making it better, we don't know. ஸோ இன்னைக்கு நான் பேசுறது எப்படின்னா, கண்டிப்பாக நம்மக்கிட்ட கியூர் இருக்குது, ப்ரூவன் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கியூர் இருக்குன்ற பட்சத்தில் ஐ டெல் them categorically no, இதை பண்ணுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா சரியாயிடும். சப்போஸிங் இட் இஸ் ஸ்டேஜ் 4 டிசீஸ், இன்க்யூரபிள் டிசீஸ், அன்னைக்கு ஐ டோன்ட் டெல் them நோ, பிகாஸ் அன்னைக்கு என்கிட்டயும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. அன்னைக்கு அவன் இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறான்னா ஹூஸ் டு சே he won't get better, maybe he'll get better, and like I said 90% of it is in the mind. அவன் அதுக்கு அந்த மருந்து சாப்பிட்டா நான் நல்லா இருவேன்னு நினச்சானா he will probably become better. How do I know? அண்ட் ஒரு பிஹெச்சி சர்வீஸில் இருக்கும்போது தான் ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு சித்தா ட்ரக்ஸ். எப்போவுமே ஒரு சித்தா விங் இருக்கும் பிஹெச்சியில். தே ஹேவ் சம் ஃபென்டாஸ்டிக் திங்ஸ். பிண்டத்தைலம்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிண்டத்தைலம்ன்றது பெயினுக்கு, மூட்டு வலிக்கு போடுவாங்க. அதில் என்ன இருக்குன்னு எனக்கு கேட்காது, ஆனால் அதை வச்சுட்டு ஒரு லைட் அடிப்பான், ஃபஸ்ட் கிளாஸாக பெயின் போயிடும். எனக்கு வந்தது கழுத்து சுளுக்கிக்குச்சு, வீக்கெண்ட் ஃபுல்லாக கழுத்து வலி, அனால்ஜசிக் போட்டேன், டேப்லெட் போட்டேன், அந்த ஓவரான் ஜெல்லு தடவுனேன், எல்லா ஜெல்லும் தடவுனேன், கழுத்து இப்படியே வச்சுட்டு தான் மண்டே வேலைக்கு போனேன். சித்தா மேடம்கிட்ட போய், மேடம் இன்னும் மேடம் இப்படி வரீங்க, 2 பேரும் ஒன்றா பஸ்ஸில் போவோம் பிஹெச்சுக்கு, இன்னும் இப்படி இருக்கீங்க, பயங்கர கழுத்து வலி, மேடம் நீங்கள் வாங்க பண்ணுறேன். நாங்கள் எதோ தடவைனாங்க, 20 நிமிஷம் வச்சாங்க, முடிச்சப்பறம் கழுத்து இருக்கா சார்ட்டட் இட் செல்ஃப் அவுட். தேர் சம்திங் கால்ட் மத்தன் தைலம். எங்கள் எம்என்ஏ மத்தன் தைலம் வச்சு தான் ட்ரெஸ்ஸிங் போடுவான். அவங்ககிட்ட போய் சண்டை, நீ போவிடோனைடுன்னு வைக்கிற இடத்துல என்னடா மத்தன் தைலம் வச்சுட்டு என்ன பச்சை கலரில் என்னத்தையும் வச்சு போட்டுட்டு இருக்கேன்னு. சித்தா மேடம்கிட்ட அப்புறம் கேட்டு அது என்னன்னாக்கா, தென் ஷீ டோல்ட் மீ, இது மயில் துத்தம், ஊமத்தம் அண்ட் தேங்காய் எண்ணெய் பேஸில். மயில் துத்தம்னா என்ன? காப்பர் சல்ஃபேட். நாங்கள் காப்பர் சல்ஃபேட் கிரானியூல்ஸை வாங்கி போட்டுட்டு இருந்தோம். ஸ்ப்ரவுட்டிங் கிரானுலேஷன், நான் ஹீலிங் அல்சருக்கு நம்ம கிரானுலேஷனுக்கு காப்பர் சல்ஃபேட் கிரானியூல்ஸ் போடுறது நார்மல். அதில் அந்த என்ன பிரச்சனை, கெமிக்கல் காட்ரி வரும், அதில் நிறைய போட்டுட்டோம்னா பேர்ன்ஸ் மாதிரி வந்துடும். பட் இவங்களோடது அந்த கோகோனட் ஆயில் பேஸில் இருக்கிறது, when you use that wounds heal beautifully. அன்னையிலேருந்து நான் கன்வெர்ட் ஆகிட்டேன் மயில் மத்தன் தைலமுக்கு. சரி, ஸோ have an open mind. I'm not saying you have to accept everything. Don't. That is not good for a scientific temperament. நீங்க unless it is proven, unless it is categorically proven, it is not okay to accept something.
But on the converse, you also have to understand most of the scientific trials, the pharma drug trials, a lot of trials are also rigged. It is, the results are told to benefit the pharma company. ஸோ அதுவும் நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்த காட் காம்ப்ளெக்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூடை நீங்கள் விட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே ஓப்பன் மைண்டோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட பகுத்தறிவை யூஸ் பண்ணிட்டு இது நல்லது இது கெட்டதுன்றதை யூஸ் பண்ணி டெல் வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் யோர் பேஷண்ட். சரியா? இது என்னடா எல்லாரும் வந்து நல்லா வளரணும், மேலே மேலே வளருன்னு சொல்லுவாங்களே, கெட் ரூட்டட், கீழே கீழே போன்னு சொல்கிறாங்களேன்றது. ஒரு மரம் நல்லா வளரணும்னா வேர் நல்லா இருந்தால் தான் மரம் தழிக்கும். இது பேசிக் பாட்னி. நான் 2.5 வருஷம் பாட்னி படிச்சுட்டு தான் MBBS சேர்ந்த ஆள். சரியா? வேர் வந்து முக்கியம். இன் டேர்ம்ஸ் இட் ஆல்சோ மீன்ஸ் நோயிங் யோர் ரூட்ஸ். ரூட்ஸ்னால் என்னன்னு, நீ எங்கே இருந்து வந்தேங்கிறது தெரிஞ்சு அதில் பீயிங் கிரவுண்டட். சரியா? க்ரோ ரூட்ஸ். உங்களுடைய ரூட்ஸ் நல்லா ஆழமாக இருந்ததுன்னா நீ எந்த ஒரு புயலுக்கும் பயப்பட மாட்டேன். உன் ஃபவுண்டேஷன், உன்னோட கோர் நல்லா இருந்ததுனாக்கா வர எந்த ஒரு புயலும் எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது. அந்த ஆழமான உன்னோட கோர் பிலீஃப் சிஸ்டமை நல்லா வளர்த்துக்க கற்றுக்கும். புரியுதா? ஸோ உன்னுடைய பேசிக்ஸை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ்ன்றது உன் சப்ஜெக்ட் பேசிக்ஸ் மட்டும் சொல்லலை. உன் சப்ஜெக்ட்லேயும் the higher you read, the deeper you will go. இப்போது நான் MCH படிக்க வரும்போது நான் நினச்சது என்னென்னா, நம்ம ஜென்ரல் சர்ஜரி படிச்சுட்டோம், நமக்கு இந்த சர்ஜரிக்கு பார்த்துட்டோம், இன்னும் நம்ம MCH வரும்போது இன்னும் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி சொல்லி கொடுப்பாங்க, நம்ம இன்னும் அப்படி படிப்போம் எப்படி படிப்போம்னா, டெவிட்டா வந்து ஒரு 1800 பக்கம் புக்கு, அதில் 900 பக்கம் கிட்ட மாலிகுலர் பேசிஸ் தான் இருக்கும், மாலிகுலர் பயாலஜி தான் இருக்கும். ஸோ நீ பெரிய விஷயம் கற்றுக்கணும்னா அது உள் நுணுக்கம் என்னன்றது உனக்கு தெரிஞ்சாதான் அதுலேருந்து பில்ட் பண்ணுவேன். ஸோ இன்னும் நீ நிறைய படிக்க இன்னும் ஆழமாக அதை இன்னும் இன் டெப்த்து தான் படிக்கிறியோ ஒழிய இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹையர் அப். சரியா? ஸோ கெட் யோர் ரூட்ஸ் வெல் அண்ட் டீப். அண்ட் பை ரூட்ஸ் ஐ ஆல்சோ மீன் கெட் யோர் கோர் பிலீஃப்ஸ் ட்ரூ. அறம் சார்ந்த வாழ்க்கை, இந்த ஒரு ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ், இதை வந்து நீ ஆழமாக உள்வாங்கினாதான் நாளைக்கு நீ ஒரு அழகான மரமாக தழைச்சு வளருவ. சரியா? இதுதான் ட்ரீஸ் பியூட்டி லைஸ் இன் இட்ஸ் லீவ்ஸ், ஆனால் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன்லி இன் த ரூட்ஸ். இங்கே இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஒரு ஆட்டிடியூட், நான் உங்களை பர்சனலாக நிறைய பேரை இங்கே தெரியலை, எனக்கு ஒரு பாசிங்க தான். பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய பசங்களோட பார்க்கும்போது நான் பார்க்குற ஆட்டிடியூட் சமீப காலம்னா கடைசி ஒரு 6-7 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்க ஆட்டிடியூட் வந்து இஸ் அன் அப்சல்யூட் டிஸ்ரிகார்ட் ஃபார் டீச்சர்ஸ். அதுவும் இன்டர்நெட் ஜென்ரேஷன் வந்து திங்ஸ் தட் நீ எனக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுத்துட போகிற, நீ இல்லைனாக்கா நான் என்ன வர முடியாதா, யூடியூப் இருக்குது, நீ பாடம் எடுக்கிறது உண்மை தானே. எத்தனை பேர் ஒரு சப்ஜெக்டை பற்றி அதை கூகுள் பண்ணியோ யூடியூப்லேயோ பார்த்து பண்ணி கிளாஸ் ரூமில் தூங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பை பார்த்துட்டோ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ இருந்துட்டு அப்புறம் போய் அதை பார்த்துக்கலாம், அதை பார்த்தா நமக்கு தெரிய போகுது இல்லையா? இதனால் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூட் நான் நிறைய பார்க்குறேன். அது அந்த நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது கான்ட்ரர்லி நம்ம மேலே மரியாதை யாருக்கும் இல்லை, மரியாதை குறைஞ்சிது. ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை அவங்கனால நமக்கு ஆக போகிறது ஏதாவது இருந்துச்சுன்னா தான் நம்ம அவங்க மேலே ஒரு மரியாதை செலுத்துவோம்,
ஒரு அவங்கள நம்மளோட பெரிய ஆளாக பார்ப்போம். அவங்க ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு நினச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்க போகிறது இல்லை, ஒரு இதுவும் இல்லை. சரியா? இப்போ ஒரு எல்லாரும் டாக்டர்ஸ் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு அகெயின் லெட்ஸ் டேக் த இது ஆஃப் ட்ரீ, அதுக்கு தான் எடுத்தது. இப்போ ஒரு விதை, ஒரு மா விதை, நீங்கள் எல்லாம் மாமரங்கன்னு வச்சுப்போம். எல்லாரும் நாளைக்கு ப்ரொடக்டிவாக இருக்க போகிற மாங்கனிகளை உலகத்துக்கு கொடுக்க போகிற மாமரங்கள். நீங்கள் எல்லாருமே ஒரு விதை. இப்போ இந்த மாங்கொட்டைக்கு நான் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நான் ஒரு மாமரமாக தானே வளர்ந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதுக்கு ஒழுங்கான உரம் போட்டு அதுக்கு ஒழுங்காக தண்ணி ஊற்றினாதான் அது நாளைக்கு மரமாக வளரும். வெறும் உரமும் மரமும் தண்ணியும் மட்டும் ஒரு சாதா என்ன சொல்கிறது, ஒரு வேப்ப மரத்தை மாமரத்தை ஆக்கிறாது. யூ ஹாவ் டு ஃபீட் த ரைட் சீட். ஆனால் அந்த சீடுக்கு கரெக்ட் நரிஷ்மெண்ட் இருந்தால் தான் அது நாளைக்கு வளர்ந்து ஃப்ளரிஷ் ஆகி ஒரு ப்ரொடக்டிவ் ட்ரீயாக மாறும். ஆட்டிடியூட் இப்போ என்னன்னா, நான் தான் ஏற்கனவே ஒரு ஃபென்டாஸ்டிக் சீடாக இருக்கேனே, நான் வளர்ந்தது தன்னிச்சையாக தான் நான் வளர்ந்தேன், இது எல்லாமே என்னோட டூயிங் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ஐ ஃபைண்ட் தட் தெர் இஸ் நோ ரிகார்ட் ஃபார் வாட் ஹஸ் ஹெல்ப் தெம் க்ரோ. இன்னைக்கு நீ வளர்ந்து நிற்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணவங்கள நம்ம அதுக்குண்டான ஒரு டியூ இது கொடுக்க மாட்டேங்கிறோம். சரியா? இதை ஒரு ஹேபிட்டாக நீ இந்த வயசுல இருந்து கற்றுக்கணும். ஒன் ஆஃப் த திங்ஸ் டு டூ இஸ், ஒரு நாளைக்கு எல்லா நாளும் தூங்க போகிறதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் டுடே ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் 3 விஷயம் சொல்லு. 1 2 3. அது பர்சனாக இருக்கலாம், ஒரு நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். இன்னைக்கு உன்னோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண 3 பேர் இல்லைன்னா 3 ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று யோசிங்க. ஸோ இட் வில் கெட் யூ இன் டு த ஹேபிட் ஆஃப் பீயிங் கிரேட்ஃபுல் ஃபார் வாட். என்னோட ரூமில் இன்னைய வரைக்கும் ஒரு போஸ்டர் இருக்கும். என்னோட 3 வாத்தியார், ப்ரொஃபஸர் ராஜாராமன், டாக்டர் போஸ் அண்ட் டாக்டர் ஸ்னேகலதா. டாக்டர் ஸ்னேகலதா 2011 நான் எம்சிஹெச் சேர்றதுக்கு முன்னே இறந்துட்டவங்க. ஷி வாஸ் அ சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். ஆனால் இன்றைக்கி நான் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டாக இருக்கிறதுக்கு ஷி வாஸ் ஒன் ஆஃப் த கோர் பர்சன்ஸ். ஏன்னா கல்யாணம் இது ஹவுஸ் எக்ஸாம் எழுத முடியல, நான் வர முடியலன்ற காலத்தில் எல்லாம் வரும். நீ இப்போது இந்த ஃபேஸில் இது முக்கியம், குழந்தைங்க முக்கியம், நீ முதல்ல போய் அதை கவனி, பசங்க ஒரு 5 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நமக்கு எம்சிஹெச் கோர்ஸ் வந்துடும் இங்கே ராயப்பேட்டாலே, அன்றைக்கி நீ திருப்பி படி அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. இது ஒரு பிரேக் தான், இது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, நீ போயிட்டு திருப்பி வருவ, கவலைப்படாத, செய்வ அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட். நான் ஆக்சுவலாக படிக்கிற காலத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்களான்னா இல்லை. பை தட் டைம் ஷி வாஸ் நோ மோர். ஷீ அன்ஃபார்ச்சுனேட்லி டைட் ஆஃப் கேன்சர். பட் த திங் இஸ், ஐ எம் ஆல்வேஸ், இன்னைய வரைக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹர். எவ்ரி January 16th ஐ மேக் அ ட்ரிப் டு ராயப்பேட்டா. அவங்களோட ஃபோட்டோ இப்போ உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. அந்த ஃபோட்டோவுக்கு போய் ஒரு மாலையை போட்டு தேங்க்யூ சொல்லிட்டு தான் வரது. சரியா? அந்த ஹேபிட் வரணும். உன்னை இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிற பழக்கம் வரணும். அதாவது உன்னோட ரூட்ஸை வளர வச்சதுக்கு உண்டான ஒரு நன்றி வரணும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி நிற்கும் இல்லை ஒரு வேர். அந்த வேர் என்ன பண்ணீங்கன்னா எப்போவுமே தரைக்கு அடியில் தான் இருக்கும். ஒரு நாளும் மேலே தலையை தூக்கி இந்த பார் இவ்வளோ பெருசு இருக்குது என்னால தான் அப்படின்னு தலையை காட்டாது. அடியில் நிற்கும், தாங்கி நிற்கும். ஆனால் ஒரு நாளும் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்காது, என்னால தான்ன்றது காட்டாது. மேடை ஏறாத சில பேர் மாதிரி. இதை பார்க்கும்போது நான் ஆக்சுவலாக ஐ வென்ட் பேக் டு லுக் அட் த லோகோ. நம்ம சரியாக பார்த்தோமா இல்லையான்றதுக்கு தேடி தேடி பார்த்தேன்.
மரம் இருக்குது, கிளை இருக்குது, அந்த கிளையிலேருந்து ஒரு வேர் வருது. எவ்வளோ பெரிய ஆலமரத்தை தாங்குற வேரை காணலை. அந்த கிளையை மட்டும் காமிச்சு பூரிச்சு போகிற சந்தோஷப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. புரியுதா? அவங்க அப்படி சந்தோஷப்படலாம். ஆனால் மேலே இருக்க மரத்துக்கு தெரியணும், அடியில் இருக்க வேர்னால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன்ற புரியுதல் வேணும். புரியுதுங்களா? So this is one of my favorite quotes. All that we can give you, we give you wings to show what you can become and roots to remind you where you came from. நீ எங்க போனாலும் சரி, எங்க இருந்து வந்தேன்றத மறந்துடாதுங்க. இது ஒரு சில கான்வர்சேஷன்ஸ்ல நான் கண்டுபிடிச்சது. Quite a lot of time people are ashamed of their background. இந்த ஒரு இன்செக்யூரிட்டினால பகிரங்கமா இதுதான் என்னுடைய பூர்வீகம்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறது, கூச்சப்படுறது. இட் இஸ் நாட் ஓகே. ஒரு ஏற்கனவே 50 அடியில் இருக்கிறவன் 80 அடி தாண்டது ஒரு சாதனையா இருக்கலாம். ஆனால் 10 அடியில் இருக்கவன் 80 அடி தாண்டதுன்றது ஒரு அச்சீவ்மெண்ட். அது பெருமையோட நிறுங்க. அதை பி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ் பிகம் ஃப்ரம் வேர். எங்கேருந்து நிலையிலிருந்து நம்ம இன்னைக்கு தலை தூக்கி நிற்கிறோன்றது கர்வத்தோட சொல்லுங்க. ஏன் சொல்லணும்? வந்துட்டீங்க, சந்தோஷமான விஷயம். அங்கேருந்து போகலாம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நீ இப்படி இருந்து வந்த, இப்படி இருந்து வந்த, நான் அதை மறக்கிறதுக்கு இன்னைக்கு என்னால் நல்லா ஆயிடுச்சுல்ல, இன்னும் 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 மேலே தானே போகணும். நம்ம எதுக்கு பின்னால் பார்த்து நான் அப்படி வந்தேன் அப்படி வந்தேன்ட்டு இப்படி பேசுவேன். இப்போ எங்கள் அப்பாலாம் பேசுவார், நான் ஸ்கூலுக்கு நான் அவ்வளோ தூரம் போவேன், நான் நடந்து இவ்வளோ தூரம் போய் தான் ஸ்கூலுக்கு போவோம், வெறுங்காலில் நடந்து போவோம்லாம் பேசுவாங்க. நமக்கு என்னடா இது எப்போவுமே பழைய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன நானும் அதே மாதிரி நடந்து போனால் தான் ஸ்கூலுக்கு போகணுன்றீங்களா அப்படிங்கிறது சின்ன வயசில் பேசுகிற விஷயம். இதை அது ஏன் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பெருமை. அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு இப்படி வந்துட்டேன் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு தெரியும். இது ஏன் நீ உறக்க சொல்லணும்? உறக்க சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்க டிக்னிட்டரிஸ் எல்லாம் பேசினதை நான் கேட்டதை வச்சு சொல்றேன். எல்லாரையுமே சொல்றது என்ன வச்சு சொல்றாங்க? இன்னைக்கு இவங்க இந்த பிரின்சிபலா இருக்காங்கன்றதை மட்டும் சொல்றது இல்லை. இப்படி இருந்தாரு, இன்னைக்கு இப்படி வந்துட்டாரு. ஏன் அதை சொல்றாங்க? இட் கிவ்ஸ் யூ ஹோப். அவராலே அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அப்ப நம்மளும் அப்படி வரலாம் போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கறதுக்கு. There is a person called Roger Bannister. He is the first man who ran the 4-minute mile. 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ள ஓட முடியும்னு யாருமே நம்ம பல வருஷங்களா அந்த ரேஸ் ஓடிட்டு இருக்கு. 4 நிமிஷத்துக்கு மேலே தான். யூ கான்ட் பிரேக். இட் இஸ் இம்பாசிபிள் டு பிரேக் த 4-minute பேரியர்ன்றது தான் கான்செப்ட். தென் திஸ் மேன் டிட் இட். ராஜர் பேனிஸ்டர் ரேன் த 1 மைல 4 நிமிஷத்துக்கு உள்ள ஓடனாரு. அந்த அடுத்த 1 வருஷத்துக்குள்ள 4 பேர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணான். அப்ப அந்த சாதனை ஏற்கனவே ஓட முடிஞ்சா ஓட முடியும். ஓ, இப்படி பண்ண முடியும்னே அவங்களுக்கு தெரியல. இதுனா இப்படித்தான் போலன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஒருத்தன் பண்ணானோ, ஓ அவன் ஓடுறானாக்கா அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு அடுத்த ஓடினவன் டக்கு 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 டக்குன்னு they broke the record. So it takes somebody to stand there and tell them that you come from this background, I can do it அப்படின்னு நீ நின்னாக்கா நாளைக்கு அடுத்தவன் இன்ஸ்பயர் ஆகி வருவான். இதனால தான் சொல்றாங்க, நேற்று பேசிட்டு தாங்க, உங்க ஸ்கூல்களுக்கு திருப்பி போங்க, நீங்க முன்மாதிரியா நில்லுங்க. அங்க நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன், இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து வந்தேன், நான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கேன். நீ அப்படி சொல்லும் போது அங்க படிக்கிற உன் தம்பி தங்கைகள்
அதை பார்த்து அண்ணா இப்படி வந்துட்டாங்க, அக்கா வந்து இப்படி பண்றாங்க, இப்போ நம்ம அப்படி கூட கனவு காணலாமா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அதை தாண்டி வேற எதுவும் செய்ய வேண்டாம். நீ போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேணாம், அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேணாம். நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு போய் நில்லு, அது போதும். அந்த ஒரு விஷயமே அடுத்தவனை தூண்டி உன்ன மாதிரி 10 பேர் உருவாக்குறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். அது நான் இது பண்ண சொல்ல, இப்போ நான் வந்து ஒரு டாக்டர் பேக்ரவுண்ட், எங்க அப்பா டாக்டர், எங்க அம்மா டாக்டர், எங்க அண்ணன் டாக்டர். நான் போய் நின்று நீங்களும் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு நான் பேசலாம். நான் என்னதான் பேசினாலும் உங்கள ஒருத்தவங்க போய் பேசுறதுக்கு ஈடாவாது. நான் எவ்வளவுதான் நான் மோட்டிவேட் பண்றேன்னு சொன்னா உனக்கு என்ன, நீ அங்கிருந்து வந்த, நீ பேசலாமா, எனக்கு அதே நிலையா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் இதே நீங்க பேசுனீங்கன்னாக்கா அதோட இம்பேக்டே வேற. நீங்க போய் சொல்லும்போது அதனாலதான் சொல்றேன், இதுதான் என் பேக்ரவுண்ட் சொல்லி நீங்க சொல்லணும். இந்த பேக்ரவுண்ட் எந்த ஒரு விதத்துல, இப்போ அப்துல் கலாம் எத்தனையோ பிரசிடென்ட் வந்தாங்க இல்லையா, 1008 பிரசிடென்ட் வந்தாங்க. எந்த பிரசிடென்ட்டை பத்தியும் நம்ம அவ்வளோ அந்த அளவுக்கு ஓஹோன்னு பேச. ஜெயில் சிங் இருந்தார், அவர்லாம் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஜெயில் சிங் இருந்தாரு, வேற இன்னும் எத்தனையோ பிரசிடென்ட் எனக்கு பேரே ஞாபகம் இல்லை. ஆனால் அப்துல் கலாம் மறக்க மாட்டேங்குது. ஏன் மறக்க மாட்டேங்குது? மீனவ குடும்பத்துல இருந்து வந்தாரு. ராமேஸ்வரத்துல இன்னைக்கு நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் போகும்போது ஒண்ணுமில்லாத ப்ளூ கலர் காப்பர் சல்பேட் ப்ளூ கலர் போட்ட வீடுக்கு முன்னால் இதுதான் அப்துல் கலாம் வீடுன்னு பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துட்டோம். இந்த மாதிரி வீட்டுல இருந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்காரு அப்படின்னா அடுத்தவனுக்கு நம்ம கூட அந்த அளவுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ஆம்பிஷனை உருவாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பேச கத்துக்கோங்க. இதுக்காக நீங்க பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் உங்களை அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல. ஒரு இது போனா நான் சோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வரேங்கன்னு நீங்க சொல்லணும்னு இல்லை. ஆனா எங்க சொல்லணும்ன்றது இருக்கு. சில இடங்கள்ல அதை உங்களோட ஒரு யூஎஸ்பியா சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் only add value to your worth. It does not detract from you in any way. Don't forget where you came from, but strive for a place you have never been in. இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு உச்சத்தை எய்ம் பண்ணி அங்க பயணிக்க ட்ரை பண்ணுங்க. வியத்து பேசினாங்க இல்லையா, ஒரு சின்ன வட்டம், நான் எனக்கு ஒரு கிளினிக் வச்சு அதில் ஒரு 4 காசு சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றி அப்படிங்கிற அளவோட நிறுத்தாதீங்க. எங்கிருந்தோ எங்கேயோ வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க போகக்கூடியது வந்து ஒரு லிமிட்லெஸ் எண்ட். ட்ரீம் பிக், dream massively big, dream so big that people will call you a fool. People should say, லூசா நீ, என்ன நடக்கிற வேலையை பாரு, பிராக்டிக்கலா இருன்னு சொல்ற அளவுக்கு கனவு காண. அந்த அளவுக்கு நீ நினைச்சாதான் அது ஒரு எய்மாவது இருந்தாதான் நீ அங்க போவ. I've seen so many people regret later on that நான் இப்படி ஆகணும்னு நினைச்சேன், நான் இன்னைக்கு ஆயிட்டேன், நான் இன்னும் பெருசா கனவு கண்டிருக்கணுமோ, ரொம்ப கம்மியா கனவு கண்டுட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டேனோ, நான் இன்னும் பெருசா யோசிச்சிருந்தா இன்னும் அந்த நிலைக்கு போயிருப்பேனோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கணும். ஸோ பெருசா கனவு காணுங்க. கனவு மட்டும் கண்டா பத்தாது, ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். இந்த இடத்த போய் நான் சேரணுன்ற ஒரு ஃபுல் டெடிகேட்டட் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த எல்லையை நான் ரீச் பண்ணணும்னு. சைடில் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், பட் யோர் ஃபோக்கஸ் மஸ்ட் பி லேசர் ஷார்ப். பட் ஹியர் ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் யூ, த டெஸ்டினேஷன் ஷுட் பி யோர் கோல். ஆனால் உன் பாதை நேர்வழியாக இருக்கணும். அந்த பாதையில் இருக்க அழகை
ரசிக்க மறந்துடாத. இப்போ எனக்கு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைதாப்பா. 3rd இயர் MBBSல இருந்து வந்த ஆசை. ஏன்னு கேட்காத, அது ஒரு அசிங்கமான கதை. நான் வந்து தெரியாதனமாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நிறைய புக்ஸ் வச்சுருப்பாரு. ரீடர்ஸ் டைஜஸ்ட் இருக்கும், அப்படியே 1947 அட்டட்டையாக இருக்கும். அதில் ஒன்று எடுத்து மேரி டெக்கட்டா மேரி ஜோஆன்னு ஒரு பிளாக் உமன், அவளுக்கு வந்து போன் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்பட்டுச்சு. ஒரு கதை எல்லாம் ரியல் லைஃப் ஸ்டோரின்னு அதில் ஒரு செக்ஷன் வரும். அதில் ஒரு கதை வந்து இந்த பொண்ணு அவள் போன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கேன்சரில் இருக்கா. போன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல, இறந்துதான். அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் போன் பேங்க் அண்ட் தே டூ இட். இன் த நேவிட்டி ஆஃப் மை யூத், நான் படிக்காத ஒரு MBBS கிராஜுவேட், நான் என்ன நினச்சேன், போன் டிரான்ஸ்பிளான்ட்னா யார் பண்ணுவா? சர்ஜன் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேன்சருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க, கேன்சர் சர்ஜன் செய்வாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி கேன்சர் சர்ஜன் ஆவேன் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அது மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் பண்ணுறது ஊசியில் எடுத்து குத்தி இடுப்பில் இருந்து எடுத்து மேரோவை டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் அதுதான் போன் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் அப்போது விதைச்ச விதை அது நான் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் ஆகணுன்றது. ஸோ அட் ஒன் ஃபேஸ், ஸோ ஐ பிகேம் அ சர்ஜன் ஆன் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். MS பண்ணணுன்றது வாஸ் நாட் மை கோல். MS பண்ணது ஏன்னா டைரக்ட் MCH சர்ஜிக்கல் ஆங்காலஜி கிடையாது, அதனால் MS பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணேன். இது வர்றதுக்கு எனக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சுங்கிறது அடுத்த கதை. MS முடிச்சுட்டு 10 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் தான் நான் MCH வாங்கினேன்றது அடுத்த கதை. ஆனால் அந்த MS பண்ண முடிச்ச டைமில் இருந்து நான் சொன்னது, நான் MCH பண்ணுவேன்ட்டு தான் உட்காந்துருந்தேன். MSல ஜென்ரல் சர்ஜரி ப்ராக்டிஸ் அவ்வளோ நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த ஆள். என்னன்னா, நான் MSல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டேன்னா அடுத்து அங்கே வந்து ஃபோக்கஸ் போயிடும், நம்ம படிக்கிற அந்த ஆட்டிடியூட் போயிடும், நாளைக்கு நான் அதைத்தான் பண்ணுவேன்ட்டு உட்கார்ந்துருந்தேன். பட் தட் டஸ் நாட் மீன் ஐ டிட் நாட் என்ஜாய் மை ஜென்ரல் சர்ஜரி. MS முடிச்சு பண்ண அந்த ஃபேஸ் வந்து வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ். மீன்வைல் ஐ ஹேட் 2 wonderful children, மை ஃபேமிலி. அதுவும் ரசிக்கணும். அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிள்ளை குட்டி குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அதை மட்டும் யோசிச்சேன்னாக்கா, நாளைக்கு பசங்க வளருவாங்க, அவங்க யாருன்னே நாளைக்கு உன்னால் ரிலேட்டே பண்ண முடியாத லெவலுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு உண்டான உன்னோட ஜேர்னியை ரசிக்கவும் தெரியணும். பட் அந்த எண்ட் கோலை யூ ஷுட் ஹாவ் அ ஃபோக்கஸ் ஆன் தட். This is what I was telling Ezhilarasu yesterday. சார் வந்து கேஷுவலாக சொல்லிட்டார், அவள் வந்து பீடியாட்ரிக்ஸ் பண்ண போகிறேன். நானும் அப்படி தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு மெடிசனும் பிடிக்கும், எனக்கு பீடியாட்ரிக்ஸும் பிடிக்கும், எனக்கு என்ன ஓஜிலையும் இஷ்டம், எதுன்னு அப்படின்னு. மித்தவங்க சொல்கிறது இல்லை, நீ உன்னோட கனவை நீ காண. டோன்ட் லெட் எனிபடி எல்ஸ் டெல் யூ வாட் டு ட்ரீம். I think I've told you this. எங்கள் அப்பாவுக்கு நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பாவுக்கு ஃபீமேல் கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, நீ ஃபீமேல் கார்டியாலஜிஸ்ட் ஆனேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார். எங்கள் அண்ணனும் சர்ஜிக்கல் சைடு, அவனும் கார்டியோதொராசிக் சர்ஜன், நானும் சர்ஜிக்கல் ஆங்காலஜி ட்ரை பண்ணேன். ஐயோ எங்கள் அப்பா ஆசைப்படுறாருன்றது நான் ட்ரை பண்ணேன். ஆனால் சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல, ஒரு பேஷன் வரல. ECGயை பார்த்தா கூட இருக்குது, மேலே போகுதுன்னா இது QRS வைடுங்கிறான், குட்டி ஆயிடுச்சுன்னா இது எலிவேட்டட்னா, எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது. ஒன்று மேலே போகுது, கீழே. சத்தியமாக இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து ECG ஒழுங்காக இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. இது பெருமையாக சொல்லலை, இது வந்து அசிங்கமான விஷயம்தான். பட் த ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். ஐ ஆம் நாட் எக்ஸைட்டட் பை மெடிசன். சேம் திங் சர்ஜரி வந்து ஐ கெட் த்ரில்ட். அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சிடும். வராங்க எமர்ஜென்சி மாஸ் கேஷுவாலிட்டின்னு ஒரு த்ரில் வந்துடும். வராங்க கேஸ் 30 பேஷண்ட் வருது, அவனுக்கு நல்ல விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஒரு அட்ரினாலின் ரஷ். இது சேம் திங் மை ஃப்ரெண்ட்ஸ் சன் வந்து கேட்டானா, ஷீஸ் அ சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் as well. அவன் டெய்லி அதே ஆப்ரேஷன் பண்ணுறேன், உனக்கு போர் அடிக்கல? இப்படி கேட்டுட்டான் அவன், இப்படி சொல்லிட்டான். அப்போது நீ என்னடா பண்ண போகிறேன்னா, மெடிசன் வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி இருக்குது. அவன் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதில் இப்படி வருதா அப்படி வருதான்னு ஒரு ஃபைனல் டயக்னோசிஸ் வருது பாருங்க, அது மாதிரி ஒரு த்ரில் இல்லைன்றான். அவன் நான் சொல்லிட்டேன், அவனை விட்டுரு, அவன் கண்டிப்பாக ஃபிசிஷியன் தான்.
எக்காரணத்தை கொண்டும் அவன் சர்ஜரி எடுக்க போகிறதில்ல. ஸோ வாட் எவர் இஸ் யோர் ட்ரீம், நீ அந்த கனவு தான் காணும். நீ உன்னோட இதை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய கனவை நீ நிர்ணயிச்சுக்க கூடாது. வாட் எவர் எக்ஸைட்ஸ் யூ, வாட் எவர் மேக்ஸ் யூ பேஷனட், ஃபாலோ யோர் ட்ரீம். அண்ட் யோர் ஜேர்னி இஸ் yours alone. It is a unique journey. You have to understand that. தோதாதிரி இருக்கப்பலையே, தோதாதிரி இஸ் மை கசின். சரியா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இவன் அவங்க அம்மா மாமி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவன் +2 எக்ஸாம் எழுதும்போது அவன் வந்து இன்னைக்கு எக்ஸாம் எழுத வேணான்னு சொல்கிறான், நீ கொஞ்சம் அவன்கிட்ட பேசு. பயங்கர கேஷுவல். He'll take things very very comfortably. ஃபோன் பண்ண, இல்லை இன்னைக்கு போர் அடிக்குது, போகணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னப்பில் உட்காந்து அவன்கிட்ட இது என்ன மார்னிங் 7:30 மணிக்கு நடக்கிற ஃபோன் கான்வர்சேஷன். நான் சொன்னேன், இல்லை அவன் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அவன் முடிச்சுட்டு ஒரு BA BSc பண்ணால் கூட எனக்கு போதும், ஏதாவது ஒரு டிகிரி வாங்கினா போதும், அவன் வந்து பரீட்சை எழுதட்டும். முதல்ல போய் எழுதினாப்புல he scored phenomenally well. முடிச்சாப்புல he joined. நான் வந்து ஐ எம் த ஸ்லாகர் இந்த ஃபேமிலி. நான் மாங்குன்னு படிக்கிற ஆளை எழுதுகிறேன். MBBS கிடைக்கல. 2 வருஷம் BSc, 3ஆவது வருஷம் தான் MBBS கிடைக்குது. அதுக்குள்ளே நம்மவர் முடிச்சிட்டாப்புல. இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது he had finished his engineering. முடித்த கையோட வேலை எங்கே? ஸ்டர்லிங் செல்லுலர்ஸில். அப்போ டெல்லியில் சேர்ந்தவர் 1 வருஷத்துக்குள்ள he rose to assistant manager or something. He was earning அப்போ அந்த காலத்து he was earning around 10,000 when our stipend was I think 800 or 900. A fellow who said, should I take my +2 exams, who was not willing to sit for +2 exams, was earning 10 times more, and he had already graduated while I was still in my final year, and then I was sitting there slogging while he had risen to he was second at his thing nationwide, not in his institute, not in his இது whole countryக்கு உண்டான அந்த ஆஃபீஸில் he was second in charge within 2 years of his joining a job. அதை வேணான்னு விட்டுட்டு வந்தது அடுத்த கதை. புரியுதா? ஸோ நான் இன்னைக்கு if I am going to compare my journey with his journey, I am going to get frustrated. என்னடா ஒரு வாழ்க்கை, நம்ம இப்படி படித்தோம் அப்படி படித்தோம், நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம், இந்த நிலையில இருக்கிறோம், அவன் வந்து நல்லா கடகடான்னு இப்படி வளர்ந்தான், ஜாலியாக பைக் வாங்கிட்டான், சேர்ந்த 1 வருஷத்துல பைக் வாங்கிட்டாப்புல. அது மட்டும் இல்லை, அவங்க ஒர்க்ஸ் போஸ்ட்னா ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் கொடுப்பாங்க. ப்ராஜெக்டை விழுந்து 2 நாளில் முடிச்சிடுவாப்புல. 2 வாரத்துக்கு உண்டான ப்ராஜெக்டில் 2 நாள் 48 hours to 72 hours விழுந்தடிச்சு முடிச்சுட்டு அதர் 7 to 10 days வந்து he'll be roaming around the city, footloose and fancy free, getting a salary. Whereas நம்ம வந்து டியூட்டி, ராத்திரியும் பாலுமா வாந்தி எடுக்கிறவங்க கூடயும் இது பண்ணுறவங்க கூடயும் உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருப்போம். தண்ணி அடிச்சுட்டு வந்து அவன் கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். வார்டில் கான்விக்ட் வந்து உட்காந்துட்டு இருப்பான், அவங்க கூட வந்து போட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்போம். சரி, பட் will I exchange my life or my either for his? No. This is your own journey. This is your unique journey. And let us say I compare it with another doctor. எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ். எங்கள் அப்பா ஜான்ஸ்டன் கோல்டு மெடலிஸ்ட். MMCயில் எத்தனை பேர் இருக்கீங்க? MMCயில் ஒரு போர்டு உண்டு தெரியுமா, ஜான்ஸ்டன் கோல்டு மெடலிஸ்ட் வின்னர். எங்கள் அப்பா பேர் இருக்கும், டாக்டர் சிவராஜன். அது என்ன 5 வருஷமும் 5.5 வருஷத்தில் மேக்ஸிமம் மெடல்ஸ் வாங்குறவங்களோட அதில் டாப் பர்சன். எங்கள் அண்ணன் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர். இது வந்து சப்ஜெக்ட் வாரியாக இல்லை, ஃபுல் அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க் கொடுப்பாங்கல்ல, அதில் ஸ்டேட் 6th அவன். அப்போ என்னென்னா எல்லாரும் ஃப்ரெஞ்ச் எடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் எடுத்தால் அதில் லாங்குவேஜில் 100 மார்க்ஸ் வந்துடும்ங்கிறதுனால ஓவரால் மார்க்ஸ் வரும். எங்கள் அண்ணன் இது எடுத்ததுனால, தமிழ் எடுத்ததுனால 2 மார்க் கம்மி, 98ங்கிறதுனால ஸ்டேட் 6th. இல்லைன்னா அதர் மார்க்ஸ் வைஸ் he was ஈக்குவல், எல்லாமே 100
நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடைக்கல, செகண்ட் அட்டெம்ப்ட் கிடைக்கல, 3வது வருஷம்தான் எம்பிபிஎஸ் கிடச்சிது. எம்எஸ் எழுதுன மொதல் வருஷம் கிடைக்கல, செகண்ட் அட்டெம்ப்ட் தான் கிடச்சிது. எம்சிஹெச் இன்னும் விசேஷம், 10 வருஷம் பிரேக்கு. 10 வருஷத்தில் பசங்க 5 வருஷம் ஆகட்டும்னு மேடம் சொன்னாங்கன்றனால 5 வருஷம் கழித்து எழுதினேன். 5வது அட்டெம்ப்டில் தான் கிடச்சிது. அந்த டைம் மை சில்ட்ரன் ஐ திங்க் இன் தேர்ட் ஆஃப் த ஃபன் ஸ்டோரி. பொண்ணுக்கு வந்து இது காம்போசிஷன் கொடுப்பாங்க இல்லையா, மை மதர் அப்படின்னு காம்போசிஷன். என் பொண்ணுக்கு 80% மார்க்ஸ் அந்த காம்போசிஷனுக்கு. என்னன்னு படித்து பார்த்தேன், அதில் எதுவும் போட்டு ஸ்டார்டிங் மை மதர் இஸ் ஷார்ட் ஃபேட் அண்ட் ஹேஸ் ஹேர் லைக் அ ராட்ஸ் டெயில் முதல் லைன். 2வது லைன் வந்து she is a doctor. அடுத்து she wants to be a cancer surgeon. She writes the exam every year. She got 80% for that composition. So that is my journey. Am I ashamed of my journey? Would I like it to have been like my fathers, like my brothers? Yes, definitely. ஆனா எப்படி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, எப்படி விசேஷமாக வர்றதுன்னு கேட்டால் அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்க. they will be the right person. ஆனால் ஒரு தோல்வியை எப்படி சந்திக்கணும்னு கேட்டால் I am the right person. ஒரு டவுன்ல இருந்து அந்த நிலையிலிருந்து நீ எப்படி எழுந்து வரலாம், how to not give up hope, how to keep trying again and again and again even when you don't get it on the first time. I can tell you that. So your journey is your unique journey. அதில் நீ கற்றுக்கிற பாடங்க தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த். இப்போ இத்தனை பேரும் ஒரு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு இது வேறு வேறு. அதை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கோ. அது உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற இடம் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு இது. அந்த லெவலில் இருந்து நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. பொதுவாக நம்ம வந்து நம்மளையும் அடுத்த ஆளையும் சேர்த்து வச்சு பார்க்காத, கம்பேர் பண்ணாத. செலிப்ரேட் யுவர் யூனிக்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் டேக்கிங் யூ வேர் யூ ஆர் சப்போஸ் டு கோ. வேர் இஸ் மை டாக்டர் ராஜதுரை இருக்காரா? He is my inspiration. நீ எப்படி உன்னோட வாழ்க்கையை வாழறேன்றதை பார்த்து இன்னொருத்தவங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு முயற்சியில் இறங்குறாங்க அப்படின்னாக்கா that is how you should live your life. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, நீ மேடையில் ஏறி பேசுறதை மட்டும் வச்சு யாரும் உன்னை எடை போட மாட்டாங்க. யூ ஆர் இன் ஸ்க்ரூட்டினி. உனக்கு தெரியாமல் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் will be observed by somebody. உனக்கு யார் பார்க்குறாங்க, எப்போ பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்களானே உனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்குறவங்க எத்தனையோ பேர் அவங்க. ஸோ நீ வாழற உன்னோட வாழ்க்கை அந்த லெவலில் இருக்கணும். நீ பண்ணுற ஒரு காரியம் நீ ஒரு முன்மாதிரியாக நிற்கணுங்கிறது வந்து ஷுட் பி ஒரு என்ன சொல்றது, லைக் ஐ செட், யூ ஷுட் இன்ஸ்பயர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ தோத்தாதி சொன்னாங்க, வரம் சார்ந்த வாழ்க்கை உன்னை பார்த்து நாளைக்கு வந்து இது மாதிரி நான் ஆகணும், அது உன்னோட கடமை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க வேண்டியது வந்து இட்ஸ் ஆன் யூ. தி பேட்டன் ஹஸ் பீன் பாஸ்ட் ஆன். அடுத்த ரிலேயில் நீ தான் இருக்க. ஒரு விட்னி ஹியூஸ்டன் சாங் ஒன்று இருக்குது, அது நாங்கள் வளரும்போது அது ஒரு பெரிய ஃபேமஸ் திங். இஃப் யூ ஹேவ் த டைம் கோ லுக் அட் இட். கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல்னு ஒன்று இருக்கும், ஒரு பாட்டு. அதில் ஒரு லைன் வரும், ஐ வென்ட் சர்ச்சிங் ஃபார் ஹீரோஸ். நீ பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு போகிற, தேடுற. there was nobody. So I learned to look in me. என்னை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு நான் என்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு நான் வாழ கற்றுக்கிட்டேன். இது அந்த அளவுக்கு நீங்கள் வாழணும்.
அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பே இட் ஃபார்வர்ட். நீங்கள் உங்களை உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன் திருப்பி வந்து நீங்கள் செய்யணும்னு இல்லை. ஸோ எப்போவுமே ஒருத்தர் ஒன்று உங்களுக்கு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் திருப்பி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு கடன் தீர்த்துட்ட மாதிரி முடிஞ்சிடுச்சு. என்ன ஆகும், அடுத்து நீங்கள் பண்ணும்போது அதை எதிர்பார்த்து தான் அடுத்த ஆள் வராங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சோம். இது அப்படி கிடையாது. நீங்கள் திருப்பி அதே பர்சனுக்கும் அதே இன்ஸ்டிடியூஷனுக்கும் செய்யணும்னு கூட இல்லை. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு ஆல் ஆஃப் யூ ஆர் ஹெல்பிங் புட் மணி பேக் இன் டு த ஃபவுண்டேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இது. தேர் இஸ் அ ப்ரோக்ராம் லைக் தட். இல்லை உங்களை வானவில்ல ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரியும் இருக்குது. அது பண்ணுங்க. இல்லையா உன்னால் எப்படி முடியுமோ, ஃபைனான்ஷியலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ உன்னை நீ கீழே இருக்கும்போது உன்னை கை தூக்கி ஒருத்தவங்க எழுப்பி விட்டாங்கல்ல, அது மாதிரி நீ இன்னொருத்தருக்கு பண்ணு. ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு சப்ஜெக்ட் புரியாமல் இருக்கலாம், யாருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். உனக்கு ஒரு கான்செப்ட் புரியுது, அதை புரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா கூட இருக்கலாம். தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹெல்ப். ஸோ உன்னால் முடிஞ்சதை அடுத்த ஆளுக்கு நீ செய்ய செய்ய உலகமே அழகாக மாறும். Wishing you all the very best. Okay, thank you.